வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வில் இங்கிலீஷ் பேப்பர் 1 எழுதுனீங்க இல்லையா, அதில் ஆன்சர் செக் பண்ண போகிறோம். டிஆர்பி வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் கேட்பாங்க. நம்ம ஃபேமிலியிலே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள மாற்றவே முடியாது இல்லையா. இது இப்படி தான், இதை வச்சு நம்ம எப்படி ஓட்டலாம், இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிஆர்பியும். நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. நாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால் 5th கேளுங்க, 6th கேளுங்க, கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால் இல்லை, நாங்கள் வந்து தேர்வு முறைப்படி அரசாணைப்படி தான் கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க வந்து புரிஞ்சுக்க வச்சு அதுக்கு வர்றது ரொம்ப கடினம். அதனால் அவங்க கேட்ட கேள்விலாம் எப்படி கேட்டிருக்காங்க, எங்கேருந்து புக் சோர்ஸு எங்கேருந்து கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம படித்து பாஸ் ஆகி போகணும் அப்படிங்கிறது நான் டீச்சிங்கில் இருக்கிறவங்க எப்போயோ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போது டீச்சிங்கில் இருக்கிறவங்களையும் அதுக்கு தான் வந்து மோட்டிவ் பண்ணி தள்ளுறாங்க. நாங்கள் எப்படி வேணால் கேட்போம், நீங்கள் கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான். எல்லாமே புக்லேருந்து தான் லைன் பை லைன் கேட்டிருக்காங்க. என்ன 10th வரைக்கும் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா. அதனால் நாம் புக் சோர்ஸையும் பார்த்துட போகிறோம். நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்காக இப்பயும் புக் சோர்ஸை பார்த்துடலாம். எடுத்த உடனேவே 10th கேட்டிருக்காங்க. அனப்போறனா எபித்தட்னா என்ன, அனப்போறனா என்னென்னா நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சொல்லி திரும்ப திரும்ப வந்து ஒரு ஃப்ரேஸில் வந்த வேர்டை திரும்ப திரும்ப வந்து ஒரு ரித்தமை க்ரியேட் பண்ணும், அதான் அனப்போரா. எபித்தட் அப்படின்னா ஒரு சொற்றொடரோ ஒரு சொல்லோ வந்து ஒருத்தரை வந்து அதிகமாக சொல்லும். இந்த அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொன்னோம்னா த கிரேட் அப்படிங்கிறது வந்து எபித்தெட்டு. இது 10th கேட்டிருக்காங்க. நமக்கு எவ்வளவோ இருக்குது, அலிட்ரேஷன் இருக்குது, சிமிலி இருக்குது, மெத்தாபர் இருக்குது, அது எல்லாத்தையும் விட்டு கேட்டிருக்காங்க. சரி, ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே இதுக்கு சரியானது. 61க்கு ஆன்சர் ஏ. 62வது கேள்வி பாருங்கள். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு வார்த்தை தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு மார்க்கு கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இதுவும். ஒரு ப்ரிசான் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு மார்க்கு. எ பிளேஸ் வேர் பீப்புள் ஹூ டு நாட் ஃபாலோ த லா ஆர் லாக்ட் அப். பிக்ஷனரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பிக்ஷனரி அப்படின்னு போட்டு ஜிலேயே போட்டு அதோட மீனிங் கொடுத்துருப்பாங்க. படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இது எந்த ஸ்டாண்டர்டுனா 4th இருக்குது. இந்த பிக்சரோட எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்குது. கிளாசரி பார்ட்டில் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 63rd கொஷின் பாருங்கள். 63rd எதுக்கு இந்த பேஜை காட்டுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு தோணும். நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக ஒரு மோட்டிவ் தான் இந்த வீடியோ. அடுத்து ரீசன் கேட்டிருக்காங்க. கூற்று காரணம் இருக்கு இல்லையா, அது ரிலேஷன்ஷிப் ஆர் ஒன்ஸ் ட்ரூ வெல்த். ரிலேட்டிவ் டு நாட் ஷோ எனி கேர் அண்ட் அஃபெக்ஷன். இது ஸ்ட்ரெயிட்டாக படித்தாலே உங்களுக்கு புரியும். ரிலேட்டிவ் வந்து கண்டிப்பாக கேர் பண்ணுவாங்க இல்லையா. இது 4th பேஜ் நம்பர் 45 த ரியல் வெல்த் அப்படிங்கிற பாடலில் வர வரிகளை தான் உங்களுக்கு கேள்வியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 64th கொஷின் பாருங்கள். 64th அதே மாதிரி தான். த பிரான்ச்சஸ் இன் த ட்ரீ ஆல் ஹேட் அண்ட் நியூ லீவ்ஸ். மரத்தில் புது லீவ்ஸ் வரும் எப்போது அப்படின்னா ஸ்ப்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சாதாரணமாக தெரியும், இருந்தாலும் இது 6th ஸ்டாண்டர்டில் எல்லா சீசனுக்கும் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 83ல் பேலன்ஸையும் படிச்சுக்கோங்க. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடுத்து 65வது கேள்வி. இது ப்ரிஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ் வந்து 4th ஸ்டாண்டர்ட் 2nd டேர்மில் இருக்குது. பார்க்கலாமா. அன்வான்டு, டிஸ்அக்ரி, ரீபெயிண்ட்டு, அண்டர் ஒர்க் மட்டும் இருக்காது. பாக்கி 3 வேர்டுமே இந்த 2nd டேர்மு 4th 2nd டேர்மில் தான் இருக்குது. 4, 3, 1, 2. இப்போ ஆன்சர் என்ன வரும்? சி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி ஸ்டேட்மெண்ட் 1, 2. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, எக்ஸ்ப்ரெஸ்ஸு, சர்ப்ரைஸு, ஒண்டரு, எமோஷன் இதுக்கெல்லாம் வந்து கொஷின் மார்க் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு, ரெக்வஸ்ட்டு, கமெண்ட்டு இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தவறு, கொஷின் மார்க் வராது இல்லையா. இது 6th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 116ல் பிக்டோகிராமரில் வரும். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. அடுத்த கேள்வி 67. க்ரீட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரீட்டிங்ஸ் எங்கே பார்த்துருக்கீங்க? 8th ஆரம்பித்த உடனே 6வது பேஜ் 7வது பேஜ்லேயே வரும் க்ரீட்டிங்ஸ். இந்த பேஜை படிச்சிங்கனாலே நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். குட் மார்னிங், கிரேட்ஃபுல் டு ஹெல்ப்பு. அடுத்து அப்பாலஜிஸ்க்கு வந்து சாரி ஃபார் த மிஸ்டேக்கு. அப்போ ஆன்சர் ஏ தான் சரியான விடை. அடுத்து 68th கொஷின் பாருங்கள். எ பேராகிராஃப் டிஸ்கஸ் ஒன் ஐடியா இன் டீட்டெயில்டு அண்ட் எய்ட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஓரல் டாபிக். அதே அப்படியே நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 2ல் எ பேராகிராஃப் டிஸ்கஸ் மெனி ஐடியா அண்ட் டஸ் நாட் எய்ட் த டெவலப்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒன்று தான் சரியாக இருக்கும். இது 9th ஸ்டாண்டர்டு பேஜ் நம்பர் 158ல் இருக்குது. பேராகிராஃப்கான
ஒரு டெஃபனிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். அடுத்து 68க்கு ஆன்சர் ஏ வரும். அடுத்து 69th கொஷின் பாருங்கள். 69th பார்த்தீங்க அப்படின்னா, த யங் சீகல் ஸ்க்ரீம்டு வித் ஜாய். இங்கே வந்து ஜாய்ங்கிறது நவுனு. அதே யங் சீகல் ஸ்க்ரீம்டு வித் ஜாய்ஃபுல்லி அப்படிங்கும்போது ஜாய்ஃபுல்லிங்கிறது வந்து அட்வர்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரியானது. இது 10th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 6th இருக்குது. ஒரு வேர்டு வந்து எப்போ வந்து அட்ஜெக்டிவாக, எப்போ நவுனா, எப்போ அட்வர்பாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்ட் அப்படிங்கிறது ஆன்சரு. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேசல் வேர்பு. ஃப்ரேசல் வேர்பு எங்கே இருக்குது? 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. பார்க்கலாமா? புட் அவுட் அப்படின்னா ஸ்டாப் சம்திங் ஃப்ரம் கண்டினியூங். லுக் இன்ட்டுனா இன்வெஸ்டிகேஷன் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். கிவ் அப்னா ஒன்றத்தை ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். லுக் ஆஃப்டர் அப்படின்னா என்னது? லுக் ஆஃப்டர்னால் ஒருத்தவங்கள கேர் பண்ணுறது. இதுக்கு 8th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 27th இருக்குது இந்த டீட்டெயிலு. படிக்கலை அப்படின்னா படிச்சுக்கோங்க. டேஷஸ் இருந்தால் ஃபில் பண்ணி படிங்க. நீங்களே எழுதுங்க. இந்த தடவை இந்த கொஷினை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சு எழுதுங்க. கண்டிப்பாக அடுத்த தடவை பாஸ் பண்ண முடியும். இதுக்கு ஆன்சர் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். நம்மாழ்வார் பற்றி ஒரு கொஷின் சொல்லியிருக்காங்க. இது 9th ஸ்டாண்டர்டில் கேட்டு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்குது இந்த டீட்டெயிலு. பிரெட் சாண்ட்விச், அதாவது ஃபார்மிங்கில் பிரெட் சாண்ட்விச் முறையை அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நம்மாழ்வார். இது 9th பேஜ் நம்பர் 204 இருக்குது. போய் படிங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இன் அவர் நேஷ்னல் எம்பலம் த வேர்ட்ஸ் சத்யமேவ ஜெயதே ஆர் ரிட்டன் இன் என்ன ஸ்கிரிப்டில் இருக்குது அப்படின்னா தேவநாகரி வேர்டில் இருக்குது. இது 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் ரீட் அலவுடுன்னு கொடுப்பாங்க இல்லையா? அந்த பேராகிராஃபில் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷனு. இது சாதாரணமாகவே தெரியும், இருந்தாலும் புக்கில் தான் எடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதுவும் அக்ரோனிம் கேட்டிருக்காங்க. ஐஐடி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் 8th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 9ல் இருக்குது. அடுத்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸும் 8th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. பேஜ் நம்பர் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். 43 பேஜ் நம்பரு பாருங்கள். இது நான் வந்து எப்படி கேட்டிருப்பேன் அப்படின்னா நவுனு ஜெரண்ட்டு நவுனு அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க முன்னாடிலாம். இப்போ அப்படியே மேட்ச் த ஃபாலோவிங்காக கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஸ்னோஃபாலு, சன் செட்டு, ட்ராயிங் ஹால், வெயிட்டிங் ரூம். இந்த மாதிரி வரும்போது இந்த ட்ராயிங், வெயிட்டிங் அதெல்லாம் வந்து ஜெரண்டு. அந்த டைப்லேயும் படிச்சுக்கோங்க. ஐஎன்ஜி வந்தால் அது ஜெரண்டு ப்ளஸ் நவுனு அப்படி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டாங்க. ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி 75th கொஷின் பார்க்க போகிறோம். இதில் லாஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுங்கிறது லாஸ்ட்டு தான் வரும். சிம்பிள் பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து ஹேட் லாஸ்ட்டு வரும். ஆன்சர் சி தான் 75க்கு ஆன்சரு. இதுவும் 8th ஸ்டாண்டர்டு லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. 76 பார்க்கலாமா? 76ல் வந்து ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ரிப்பிட்டேஷன் என்னென்னு படிங்க. இட் இஸ் அ லிட்ரலி டிவைஸ் தட் repeats the same word in the phrase few times to make the word. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராபர்ட் ஃப்ரூஸ்டோட வேர்டை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு ரிப்பிட்டேஷன். இதுவும் 8th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. அப்படியே அதில் இருக்கிற ரிப்பிட்டேஷனை அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்சர் ரிப்பிட்டேஷன். பி தான் 76க்கு ஆன்சரு. 77 பாருங்கள். ஐடென்டிஃபை த கனெக்டர்ஸ் யூஸ்டு வித் கம்பேரிங் திங்ஸ். இது 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற வேர்ட் கேட்டிருக்காங்க. கனெக்டர் வேர்டில் வந்து கம்பேரிங்க்கு எது வரும்னு கேட்டிருக்காங்க. 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 159 போயிட்டு மற்றதையும் படிச்சுக்கோங்க. சிமிலர்லி, லைக் வைஸு, இன் த சேம் வே. டி த ஆன்சர் 77க்கு. 78 பார்க்கலாமா? சூஸ் த ஒரிஜினல் வேர்டு ஃபார் த கிளிப்டு வேர்டு கேட்டாங்க. போனால் போதுன்னு கிளிப்டு வேர்டு கேட்டாங்க. மைக்ரோஃபோன்னு கொடுத்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க போல். மைக்குக்கு தான் வந்து கிளிப்டு வேர்டு. மைக்ரோஃபோன் வந்து மைக்கோட கிளிப்டு வேர்டு, ஓகேவா? ஆனால் ஃபோனோட நார்மல் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலஃபோன். ஃபோன் தான் வந்து கிளிப்டு வேர்டு, அதோட நார்மல் வேர்டு டெலஃபோன். அடுத்து 79th கொஷின் பாருங்கள். யங் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. யங் ஒன்ஸ் வந்து 5th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்குது. ஹார்ஸு ஃபவுலு, ஈகிள் வந்து ஈக்லெட்டு, ஆஸ்ட்ரிச் வந்து ஹேச்லிங்கு, டீர் வந்து ஃபவுன் அப்படின்னு வரும். அப்படியே புக்கில் படமே போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும்தான் கேட்டிருக்காங்களே. புக்கில் இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்கு புக்கில் இருக்கிறது தான் கேட்பாங்கன்னு. ஏன்னா 99.9% புக்கில் இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி.
அடுத்து 80வது கேள்வி பாருங்கள். நீரஜ் போகாத் அப்படிங்கிற ஒரு யங்கஸ்ட் சிவிலியன் என்ன அவார்டை வந்து ரிசீவ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அசோக் சக்ரா. இது 10th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் இருக்குது. இந்த லெசனே செம்மையாக இருக்கும், படித்து பாருங்கள். ஆன்சர் சி. அடுத்து 81வது கேள்வி பாருங்கள். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. A pun is the play and word. It is commonly used to riddles ஜோக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. ஜோக்ஸ் அண்டு போயமில் வர்றது தான் பண்ணு அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா லைம்ரிக் கொடுத்துருக்காங்க. லைம்ரிக் வந்து சீரியஸ் எண்டிங்கில் முடியும்னு கொடுத்துருக்காங்க. அது கிடையாது, தவறு. லைம்ரிக் வந்து ஒரு ஜோக்கான பாட்டு தான், அது சில்லி சாங்னு சொல்லுவாங்க. அதனால் அது வந்து சீரியஸ்லாம் இருக்கும், அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தவறானது. இதுவும் 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அடுத்து இந்த ஒரு வார்த்தை தெரியுதா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இந்த வார்த்தை தெரியுதாங்கிறத செக் பண்ணுறாங்க. பாருங்கள். செலக்ட் த வேர்ட் ஃப்ரம் த லிஸ்ட் பிலோ விச் இஸ் நாட் ரிலேட்டட் வித் த மேக்கிங் ஆஃப் க்ளோத்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. துணியை ரெடி பண்ணுறதுக்கு எந்த வார்த்தை தேவைப்படாது, எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. யுட்டன்சில் தான் பொருந்தாது. ஏன்னா 3rd யுட்டன்சிலுங்கிறத வச்சு ஒரு சாப்டரே கொடுத்துருப்பாங்க. சமைக்கும் பாத்திரங்களை சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இதில் ஸ்கெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து நூல் சுற்றி வச்சுருக்க நூல் கட்டை தான் வந்து ஸ்கெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆன்சர் யுட்டன்சில். அடுத்து 83. இதுலேயும் அதே தான் கேட்டிருக்காங்க. ஸ்டிச் அப்படிங்கிறதுக்கான ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. இதுவும் 8th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட்டில் வந்து வேர்ப் ஃபார்ம் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வரும். 8th லாஸ்ட்டில் இருக்குது. மை சிஸ்டர் இஸ் ஸ்டிச்சிங் ஹர் க்ளோத்ஸ் சின்ஸ் ஹர் ஸ்கூல் டேஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுதான் இதுக்கு சரியானது. ஸ்டிச்சிங் ஹர் க்ளோத்ஸ் சின்ஸ் ஹர் ஸ்கூல் டேஸுங்கிறது தான் கரெக்டான ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங். டூரு, பெலிகிரிமேஜ், எக்ஸ்கர்ஷன், பிக்னிக் இதுக்கெல்லாம் வந்து என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. இது 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் ஃபில்லப்ஸில் இருக்குது. ஃபில்லப் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். டூர் அப்படின்னா ட்ராவலிங் டு மல்டிபிள் லொக்கேஷன் தான் டூரு. பிலிகிரிமேஜ்னா வந்து புனித பயணம் சொல்லுவோம் இல்லையா, அது. அடுத்து எக்ஸ்கர்ஷன் அப்படின்னாக்கா ஸ்டார்ட் எஜுகேஷ்னல் ஆர் ரீக்ரியேஷ்னல் ட்ரிப்பாக. பிக்னிக்குங்கிறது சாப்பாட்டோடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு வர்றது தான் வந்து பிக்னிக். அப்படி பார்த்தா ஆன்சர் ஏ தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 85 வந்து சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ் கொடுத்தாங்க, இப்போ சஃபிக்ஸு. 8th பேஜ் நம்பர் 71 இருக்குது. அரேஞ்ச்மெண்ட்டு, கலர்ஃபுல்லு, கனெக்ஷன், கிளாஸ்மேட்டு. சாதாரணமாக படித்தாலே தெரியும். ஆன்சர் பி தான் இதுக்கு ஆன்சராக வரும். 3, 1, 4, 2 தான் ஆன்சரு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். சூஸ் த டெட்ராசிலபிக் வேர்டு. டெட்ரானா என்னது? 3னா 1, டெட்ரானா 4. அப்படியே 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற வேர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 4 சிலபிள் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சிட்டியில் இருக்குது. வேறு இடத்துல தேர்னிங்கன்னா கிடைக்காது, வேறு சிலபிள் சொல்லும். புக்கில் 4 சிலபிள் எது இருக்குன்னா 8th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 73 தான் கரெக்டான ஆன்சரு. யூனிவர்சிட்டி தான் வந்து இதுக்கு சி தான் ஆன்சரு. அடுத்த கேள்வி பாருங்கள். கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட். என்னென்ன? Scientists have proved that traveling improve memory and reduce the risk of heart diseaseன்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் திருப்பி கொடுத்துருக்காங்க கீழேயும். ட்ராவல் சிமுலேஷன் ஒன்ஸு இமேஜின் த கன்சிஸ்டன்சி ஒரு வந்து ஈகரை க்ரியேட் பண்ணும், அதனால் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரியானது. இது 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் டூ யூ நோ பார்ட்டில் இருக்குது. ரெண்டுமே சரியானது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட். ஹோமோனிம்னா என்ன, ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன? ஹோமோஃபோன் நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஹோமோஃபோன் ரெண்டுத்தையும் சேர்த்து டெஃபினேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9th இருக்குது. 9th பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. அதே தான் இங்கே எடுத்தும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. நிறையா வாட்டி நான் ஹோமோஃபோன்ஸுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். வீடியோ பார்த்துருந்தீங்க கண்டிப்பாக இந்த 1 மார்க் வாங்கியிருக்க முடியும். போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்டு ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே சரியானது. சோர்ஸ் வந்து புக் சோர்ஸ் கேட்டிங்க அப்படின்னா 9th இருக்குது. பேஜ் நம்பர் 6 7 9th பேஜ் நம்பர் 6 7 கிடைக்கும் உங்களுக்கு புக் சோர்ஸ். அடுத்து பாருங்கள். 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. பி ஹானஸ்ட் அப்படிங்கிற பாட்டு. ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏ பிபிங்கிறது 3rd டேர்மில் இருக்குது இந்த பாடலை. ஆன்சர் பி. அடுத்த கேள்வி 19th கொஷின் பாருங்கள். இடியம் பற்றி கேட்டிருக்காங்க. இடியம் பற்றி எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது? 97 பேஜில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபிகரேட்டிவ் மீனிங் கொடுக்காதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் டெஃபினேஷனில் ஃபிகரேட்டிவ் மீனிங்னு கொடுத்துருக்காங்க. அப்போது
1 இஸ் கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட். இதோட 30 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. 30க்கும் உங்களுக்கு டெஃபனேஷனும் ஒரு விளக்கமும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து படிங்க. அடுத்து அக்டோபரில் எக்ஸாம் வரப்போகுது. யூஜிடிஆர்பிக்கும் கால்ஃபர் பண்ண போகிறாங்க. தொடர்ந்து படிங்க.